உட்கார்ந்துட்டா, நீங்களும் உட்கார்ந்துட்டா என்ன செய்யணுங்கிற? இதை இப்படியே விட்டுறதா? என்னடி செய்ய சொல்றேன்? என்ன நீங்க எதுக்கு வக்கீல் படிச்சு அந்த மூளை இப்ப யூஸ் பண்ணுங்க. எப்படி? அந்த குட்டி மேல இல்லாத பொல்லாத பொய் வழக்கெல்லாம் போட்டு அவளை மேல் கோர்ட்டுக்கும் கீழ் கோர்ட்டுக்கும் இழுத்தடிச்சு அவளை கூண்டுல ஏத்தி நீங்க கேட்கிற கேள்வியில நமக்கு எதுக்குடா இந்த வம்புன்னு இந்த ஜில்லா விட்டே ஓடும்படி பண்ணுங்க. ஏண்டி அலமோ, என்னடி பேசுற நீ? இது என்ன பாலிடிக்ஸா? எது பாலிடிக்ஸ்? ஆமா, இந்த காலத்து பாலிட்டிஷியன்கள் தான் கருத்து வேற்றுமை வந்துடுத்துன்னா ஒருத்தர் ஒழிச்சுக்கிட்டதுக்காக ஒண்ணுமில்லாத வழக்குகளை போட்டு உருப்படாத்தனமா கோர்ட்ல இறங்கிட்டு இருக்கா. அதையும் குடும்பத்துல செய்யலாமோ? அதுலயும் பெண்ணை கோர்ட்ல ஏத்துறது அல்பத்தனம் இல்லையோ? விட்டுடுறே. ஏண்டி அவ பொண்ணா? பொண்ணுதான். அது நேக்கும் தெரியும். என் பிள்ளைக்கு ஏத்த பொண்ணா? அலமோ, என் மனசுல நியாயம்னு படுறத கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி உன்னை சீண்டி விட்டுட்டே இருக்கிறத விட ஒரு வழியா கொட்டி தீர்த்து விடுறேன்டி. இங்க பா, நீ 5 கண்டத்திலே மாத்தல்லட போட்டு சலிச்சு எடுத்தாலும் சரி, இந்த செல்லக்கண்ணு மாதிரி ஒரு பொண்ணை உன் பிள்ளைக்கு கொண்டு வர ஒன்னால முடியாது. போடி. கேட்டாளா? அங்கே நம்மளோட வந்தா அப்படின்னா இப்படின்னா 6 மாசம் பொறுத்துக்கோன்னு சொன்னா, இங்க வந்த உடனே பிளேட்டை திருப்பிட்டா, போட்டு அப்படியே மாத்தி வச்சுட்டா. பாத்தேளா? ஏண்டி கிடந்து சதுராட? நில்லடி. நடி சதுராட. 6 மாசம் பொறுத்துக்கோன்னு சொன்னியோ இல்லையோ? ஏன் சொன்னேன்? எதுக்கடி சொன்னேன்? அந்த பொண்ணுடைய குணத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். அடுத்த கிழமை ப்ரூவ் பண்ணிட்டாளோ இல்லையோ? என்ன தட்டி ப்ரூவ் பண்ணிட்டா? என்ன பண்ணிட்டாளா? ஏண்டி, நம்ம குழந்தையோட சுகம் போயிடுங்கிறதுக்காக பாழும் கிணத்துல விழுந்தாளே, தியாகத்துல பெருசு பிராண தியாகம் இல்லையோ? அவ மட்டுமா? அவ விழுந்தா, அடுத்த கிழமை நம்ம குழந்தை விழுந்தா. ஏண்டி, அதுகளுக்கு பிரியணுங்கிற தலையெழுத்து இருந்தா அந்த பாழுங்கணத்துல விடரிச்சியே யமன் பிரிச்சிருக்க மாட்டானோ? அப்படி யமனாலேயே பிரிக்க முடியாத அந்த குழந்தைகளை நீ ஏண்டி பிரிக்க கிடந்து அலையிற? விட்டுடுறே. என்ன டாக்டர் மாமா, நான் மட்டுமே கிடந்து கத்தின்னு இருக்கேன், நீங்க பேசாம இருக்கலே. நான் என்னடி கத்துறதுக்கு இருக்கு? நீ எந்த கட்சி? பக்காவா நேற்று கிளியர் பண்ணிவிடுவோம். நான் அந்த குழந்தைகள் கட்சி தான். பின்ன நான் உங்க கட்சி தான். ஹாப்பியர். கேட்டோடி, டாக்டர் மாமா என் கட்சின்னு சொல்ல மாட்டானோ? பின்ன பொணத்தை அறுக்கிறவனோ வேற என்னத்த சொல்லுவன்? ஏன் இப்படி குனிஞ்சிட்டே? இப்படி நிதானமா சிந்தனை பண்ண வேண்டிய நேரமா இது? ஏங்கண்ணா, என்ன என் பிள்ளை அமெரிக்காவில இருந்து இன்னைக்கு தானே வந்தான். ஆமா, இந்த பொண்ணை எப்ப பார்த்தான், எப்படி பழகினா, எவ்வளவு பழகினா, இந்த 24 மணி நேரத்துக்குள்ள இவனுக்காக அவ பிராணனை விடுறதும் அவளுக்காக இவன் பிராணனை விடுறதும் என்ன இது? எனக்கு அதுதான் உண்மையான காதல். தட் இஸ் பிளாட்டோனிக் லவ். ஏன்னா காதலை பத்தி வள்ளுவர் என்ன சொல்றார்? கண்ணோட கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்ல. ஏன்னா கண்ணோட கண் மீட் பண்ண வருஷம் எனக்கு தேவையா? ஒரு செகண்ட் போறாதோ? அதே கருத்து ஸ்ரீமத் ராமாயணத்துல கம்பர் பெருமான் என்ன அழகா ஃபாலோ பண்றாரு பாத்தியா? அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். முடிச்சிட்டாரோ இல்லையோ? அதே காதல் தானா நம்ம குழந்தைகளின் காதல். அதை நீயாவது ஒத்துணுடு. ஏண்டி, அவரை ஒத்துக்க விட்டுடுவேனா? என்ன செய்வேன்? அவ கிட்ட இருந்து என் குழந்தைய பிரிச்சு காட்டனா இல்லையா பாரு. என் புத்திக்கு எட்டின வரைக்கும் அது நடக்கும்னு நேக்கு தோணலை. ஏண்டி இப்படி அவலயமாவ பேசிட்டு இருக்க? வேணும்னா ஒண்ணு செய்யலாம். என்னடி பத்து சொல்லுடி. நீ என்கிட்ட சண்டை போட்டாலும் யோஜனை சொன்ன நான் தான் சொல்லுவேன். என்ன செய்யலாம் சொல்லு. அதாவது சீக்கிரம் சொல்லு. இருடி சொல்றேன். இங்க பாருங்க, நம்ம குழந்தை அமெரிக்காவில இருந்து திரும்பி வரச்ச ஒரு ஜோடியோட வந்துட்டானா அவன் டேஸ்டுக்கு அப்படி ஒருத்தர் இருந்துட்டு போட்டும் நீங்க எல்லாரும் ஒத்துண்டோ இல்லையோ? அது போல அவன் டேஸ்டுக்கு செல்லக்கண்ணு இருந்துட்டு போட்டோம். அடி பாவி, பூரா கேள்வி. வம்சாவிருத்திக்கு நம்ம கொலை பண்ண ஒருத்திய ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போறது என்ன இருக்கு? தூக்கல வேணா தொழுவுல போட்டு இருக்கதே என்ன இருக்கு? டேஸ்டுக்கு தானே இருந்துட்டு போட்டுமே. அதுக்காக ஒரு அரிஜன பொண்ணு சேரி பொண்ணு இந்த ஆத்துக்குள்ள வந்து வரதா? ஏங்க பிரம்மச்ச மாதிரி உட்கார்ந்துக்கலே, நீங்க ஒத்துக்கிறீங்களா? முடியவே முடியாது. அந்த பொண்ணு இந்த ஆத்துக்குள்ள வரவே கூடாது. நடக்க விட கூடாதுன்னு முடியாதுன்னு. அப்படி வாங்க, வந்துடுங்க. மொழி கடந்து, இனம் கடந்து, கடல் கடந்து, ஜாதி கடந்து பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால இருந்து வர ஒரு பொண்ணு மட்டும் அவன் டேஸ்டுக்கு இருந்துள்ளா. அது பெரியவாளா ஒத்துடுறேன். நம்ம நாட்டுல, நம்ம கிராமத்துல, கூப்பிடுற தூரத்துல இருக்கிற சேரியில பிறந்த ஒரு பொண்ணு, நாம எந்த ராமனையும் முருகனையும் வணங்குறோமோ அதே தெய்வங்களை வணங்கும் இனத்துல பிறந்த ஒரு பொண்ணு மட்டும் இந்த ஆத்துக்குள்ள வரப்படாது கடந்து குதிக்கிறேனே, இது எந்த சாஸ்திரத்துல இருக்கு? நல்லா சிந்திச்சு பாருங்க. மத்த எந்த இனத்திலேயாவது உண்டா இந்த கொடுமை? அல்லான்னு சொன்னா எல்லாத்தையும் மறந்துடுறாளே. இயேசுங்கிற ஒரு வார்த்தையில பாசத்தை பொழிஞ்சுடுறாளே. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? யோசிங்கோ. அலமு, முடிவா சொல்றேன். தெய்வீக பிரேமையில அவ ஒன்னா இணைஞ்சுட்டான். அவளை பிரிக்க நினைச்சாலே தெய்வ சாபத்துக்கு ஆளாக வேண்டி வரும். உற்று, நான் ஏண்டி அவளை பிரிக்க நினைக்கிறேன்? அவளே அறுத்துட்டு வரத்துக்கு 1008 காரணங்கள் அங்கேயே இருக்குடி. அதுல ஒண்ணு சொல்லு பாப்போம். சொல்றேன்டி.
என் பிள்ளைக்கு வெங்காய வாடை கூட பிடிக்காது. அந்த குட்டி இருக்காளே அவளுக்கு ஆமா ஆமா ஐயோ அந்த மீன் நாத்தம் இல்லாம சோறு இறங்காது. அங்க வந்துடும், அங்க அறந்துக்குண்டி, அங்க அறந்துக்கும். பாப்போம் பாரு. சின்னாண்ட, இந்த இடத்துல உங்களுக்கு தூக்கம் வரல இல்ல? இடத்தை பத்தி ஒண்ணு இல்ல சிலக்கண்ணே, அது என்னமோ இன்னைக்கு பாருங்க, காத்தே இல்லாம ஒரே புழுக்கமா இருக்குல்ல. புழுக்கத்தை பத்தி ஒண்ணு இல்ல, அது ஏதோ என்னங்க, ஏதோ ஒரு வாடை. என்ன வாடை? அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அது வயத்தை பிரட்டிக்கிட்டு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு என் தூக்கம் கெடுறதுக்கே அதான் காரணம். கொஞ்சம் அப்படி எழுந்துச்சு வரீங்களா? இங்க எப்படி இருக்குங்க? இங்க கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கா? இன்னும் கொஞ்சம் அப்படி வாங்க. இப்ப வாடை எப்படி இருக்கு? இங்க ரொம்ப குறைஞ்சிருக்கு. ரொம்ப குறைஞ்சிருக்கா? ஆமா. உங்க தூக்கத்தை கெடுக்கிற வாடை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது இந்த வட்டாரத்திலே இல்லாம பண்ணிப்படும். ஆமா, எவ்வளவோ ஆசையா மீனை புடிச்சு புடிச்சு காய போட்டு வச்சிருந்தியா, இதெல்லாம் ஏன் குழி தோண்டு முடுற? தாத்தா, சின்னாண்டுக்கு இந்த நாத்தம் பிடிக்கல. அதனால்தான் பச்சை புள்ளையாட்டம் புரண்டு புரண்டு தோண்டு தோண்டு தூக்கம் வராம தவிக்கிறாங்க. அதுக்காக ஏன் மண்ணை போட்டு பழிக்கணும்? பக்கத்து வீட்டுல அந்த வீட்டுல கொடுத்து வச்சிருந்தாக்க உனக்கு வேணுங்கிற மாதிரி கொடுப்பாங்கல்ல. தாத்தா, இனிமே இந்த கருமத்தை திங்கணுங்கிற ஆசை இருந்தா தானே கொடுத்து வைக்கணும். அப்போ இனிமே மீன் திங்கிறதே விட்டுற போறியா? விட்டுறதா? இனிமே இந்த கருமத்தை நினைக்க கூட போறதில்ல. நிஜமா? உன் தலையில அடிச்சு சொல்றேன். போச்சுக்கு போச்சுக்கிட்டு தலையில அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, உன்னால மீனை விட்டுற முடியுமா? என்ன தாத்தா, என் மானத்தை காப்பாத்துறதுக்காக அவங்க என்னத்தை விட்டுட்டு வந்திருக்காங்க. சாதி சனம், பெத்த ஆயி அப்பன், கூட பிறந்த பொறப்பு, சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டியா அன்ன காவடியா இந்த சேரியில வந்து படுத்திருக்காங்களே. அவங்களுக்காக இந்த அல்ப மீனை விட்டுறதா பெருசு? என் தாத்தா, மீன் புதைக்கிறத மட்டும்தானே நீ பார்த்த. அந்த மீனுக்கு அடியில என் ஆசையெல்லாம் போட்டு புதைச்சிட்டு அதுக்கு மேலதானே தாத்தா நான் மீனை போடுறேன். தாத்தா, நீ போய் நல்ல வாசமான ஊதுபத்தி நல்ல சாம்பிராணிய பார்த்து வாங்கிட்டு வா. இந்த நேரம் கட்ட நேரத்துல எவன் கடையை திறந்து வச்சிருப்பான்? நீ எங்க போவியோ, ஆறு காலு வழுவியோ எனக்கு தெரியாது. நீ சீக்கிரமா வாங்கிட்டு வந்தாவணும். இது நாடி சாமத்துல எவன் கடையை திறந்து வச்சிருப்பான்? நான் சின்னாண்டிய தூங்க வைக்கணும் பாக்குறேன். நின்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். சீக்கிரமா போயிட்டு வா. சரியாச்சே, நீ கோச்சுக்காத, நான் போயிட்டு வரேன். என்னல கருவாட்டு நாத்து அடிக்கிறான்னு பாரு. பாக்குறது என்ன, உன் மேலதான் கச்சக்கடவார நாத்தம் வேலூருக்கு அடிக்குதா? சரி, நான் பாத்துக்க, நீ சீக்கிரமா போயிட்டு வா.
பேச்சு பண்ணு. வாசாத்தா சாம்பிராணி கழிச்சுது கொண்டு வந்துட்டா எங்கெங்க சுத்தி கொண்டு இருக்கல. நல்ல வாசமா இருக்கு ஊது வச்சுங்க இது இருக்கு மைசூர் பேத்து ஒஸ்தி. வா வாங்க கூட கொடு அம்மாச்சி சீக்கிரம் எனக்கும் பேத்திக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. நெல்லி தலைக்கண்ணு. அம்மாச்சி என்ன பேசாம நிக்கிறேன்? திடுதுப்புன்னு சொல்லிட்டா எப்படி? என்ன திருத்துப்புன்னு? இந்த ஆடம்பரம் அலங்காரம் அது இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எவ்வளவு சுருக்கமா முடியுமோ எவ்வளவு சுருக்கமா பண்ணாலும் தாலி கையில கோத்து போட ஒரு குண்டு மணி தங்க வாங்குறதுக்காவது வசதி வேண்டாமா? தங்கமா? அம்மாச்சி கோடி பொண்ணுக்கு சமான ஒரு மஞ்ச துண்டு அது கிடைக்கும்ல? கிடைக்கும். அந்த மஞ்ச துண்டை ஒரு மஞ்ச கயித்துல கோத்து போடு, கட்டிடுறேன். இருந்தாலும் இவ்வளவு ஆத்திரம் அவசரமா? எனக்கு அவசரம் தான். அது என்ன அவசரங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அம்மாச்சி இப்ப கல்யாணம் பண்ணாதான் அது மனைவியாவும் நான் கணவராகவும் வாழ முடியும். இப்படியே தள்ளிக்கிட்டே போக போக அது போற போக்கையும் நடவடிக்கையும் பார்க்க பார்க்க அது தெய்வமாவும் நான் பக்தனாவும் மாறிடுவோம் போல் இருக்கப்பா. பேத்தி பொண்ணு இந்த குழந்தை எப்படி சொன்னா நான் என்னத்த பண்ணுவேன்? தாத்தா நம்ம சின்னாண்ட மனசுக்கு எல்லாம் நல்லதா முடியும். நீ முதல்ல போய் சோசியரை பார்த்து ஒரு நல்ல நாளா வச்சுட்டு வா. சரியா? இப்படி கொஞ்சம் வரீங்களா? வந்துட்டேன். என்ன வந்து என் தங்கச்சி கண்ணாலத்துக்கு நாள் பார்க்க ஜோசியர் வீட்டுக்கு போயிருந்தேன். சரி, அங்க அம்மாச்சி வந்திருந்தாமா? ஏன் வந்தா? நம்ம குழந்தைக்கும் அவன் பேத்திக்கும் கண்ணாலம் பண்ண நாள் பார்க்கத்தான். அப்படியா? நாள் நிர்ணயமாயிடுத்தோ? நாள் வச்சுட்டு தாமா போயிருக்கான். எப்பவா? அநேகமா வர்ற முகூர்த்தத்திலே நடந்தால் நடந்துருமா? போடி, அவனை பண்ண வேலையில இருந்து திடுதுப்புன்னு நீக்கியாச்சு. சோத்துக்கு அலைஞ்சிட்டு இருப்பான். அவன் எப்படி கல்யாணத்தை பண்ண போறான்? என்கிட்டயே கடன் கேட்டாமா? குடுத்தியோ? நான் எங்க அம்மா போவேன் பணத்துக்கு. இதை நீ அம்மாச்சி கிட்ட சொன்னியோ? சொன்னேமா. அதுக்கு அவன் சொல்றான், நீ ஒண்ணு சும்மா எனக்கு கொடுக்க வேண்டாம், என் வீட்டு கறவை மாட்டையே விலைக்கு வாங்கிக்க அப்படின்னு சொல்றான். நல்லா இருக்கே. கன்னி கடனை கழிக்க கறவை மாட்டை விற்பாளோ? தோஷம்னா நீ உன்னை அதை வாங்கி தொலைச்சிடாதே. ஜென்மாந்தமா விடவே விடாது. நான் ஏமா அந்த பாவத்தை செய்ய போறேன்? ஆனா பாருங்கம்மா, அந்த அம்மாச்சி படுற அவதியை பார்த்தா வந்த வரைக்கும் அந்த கறவை மாட்டை வித்துட்டு கல்யாணத்தை பண்ணிடுவான் போல இருக்கு. பண்ணிடுவானா? பண்ணிடுவானா? எப்படி பண்றான்னு நான் பாக்குறேன்டி. எப்படி பண்றான்னு பாக்குறேன். இங்க பார், நீ போய் ஆமா அந்த குட்டி இருக்காளோ இல்லையோ, அவதாண்டி செல்லக்கண்ணு. அவளை நான் வர சொன்னதா ஐயனார் மடு வர சொல்லு. சொல்றேம்மா. இங்க பார், நேர போய் அவகிட்ட தான் சொல்லணும். போற வழியெல்லாம் பொறிஞ்சு கொட்டிண்டே போனாய், பெரிய இடத்து சங்கதி நீ மாட்டி விடுவாய். உஷார். போ பெரியம்மா. அம்மா வாடி அம்மா வா. முனியம்மா சொல்லித்தானே வந்தாய்? ஆமாம்மா. உன் கல்யாணத்துக்கு நாள் வச்சாயிடுத்தாமே. ஏண்டி அம்மா, கல்யாண செலவுக்காக கறவை மாட்டை கூட விற்க போறதா? அம்மா அது உங்களுக்கு அது வரைக்கும் எனக்கு தெரியுண்டியம்மா. நோக்கு என்னடி அம்மா, வக்கீலாத்து மாட்டு பொண்ணா ஆக போறாய். அண்ணாவும் மண்ணியும் மனசு மாறி உன்னை ஆத்துக்கே அழைச்சுட்டான்னு வச்சுக்கோ. அப்புறம் என்ன, சாவி குத்து இடுப்புமா ஜரிகை பிடிவும் உடம்புமா அப்படி ஜல் 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 நடந்துட்டு இருப்பாய். உனக்கு சேர்த்து நான் சமைச்சு போட்டாகணும். அம்மா உன் மேல குத்தம் இல்லடி, எங்களை போல உள்ளவா தலையெழுத்தே அப்படித்தான். என்னம்மா அப்படி சொல்றீங்க? சின்ன வயசுல இருந்து என் வயிறு வாடாம அள்ளி அள்ளி போட்ட அன்னபூர்ணியாச்சு நீங்க. அதை நான் மறந்துடுவேனா? அப்படியே நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டாலும் உங்களை உட்கார வச்சு நான் உபச்சாரம் பண்ணுவேம்மா. என்ன உட்கார வச்சு நீ உபச்சாரம் பண்ணுவாய்? உபச்சாரம் பண்ணுவேம்மா. நிஜம்மா? நெசம்மா. பின்னாடி உபச்சாரம் பண்றதெல்லாம் இருக்கட்டும்டி. செல்லக்கண்ணு, நேக்கு வர வர ஒண்ணும் ஏழடி. என் துணி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் துவைச்சு போட்டுடுறியா? துவைச்சு போடுறேம்மா. வந்து என்ன என்ன உங்க துணிகளை தொடர்றது எப்படி? தொட்டா என்னடி?
நீ அடிச்சு போடு, நான் அழைச்சு எடுத்து விடுறேன். சரிம்மா. அம்மா, என்னடிமா அழுக்கு துணிகளை துவைச்சு போடுறீங்க, கட்டு பிரிக்காத 2 பட்டு புடவை இருக்குங்களே. அப்படியா? அடடே, மூட்டை மாறு எடுத்து போடுறீ. நீ என்ன இருக்கு பாரு, சீக்கிரம் பாரு. அப்புறம் என்னடி இருக்கு? தாலி இருக்குங்க, அப்புறம் வளையல் இருக்குங்க, அதுக்கப்புறம் கட்டு கட்டா ரூபா இருக்குங்க. அடே, அப்புறம் என்ன இருக்கு? 2 பட்டு வேட்டி கூட இருக்குங்க. ஆமா ஆமா, மூட்டை மாறித்தான் போயிடுத்து. எங்க அத அப்படியே கட்டி இப்படி எடுத்துன்னு வா. கீழே போட்டுடாதே, ஜாக்கிரதை எடுத்துன்னு வா. இதுவா வடி? இதே நோக்காக தாண்டி கொண்டு வந்தேன், வச்சுக்கோ. அம்மா, அந்த பாவத்துல தாண்டி கொடுக்கறேன், புரியல? மது என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானா, என் பொண்ணுக்கு நான் சீர்வரிசை கொடுக்கணுமா இல்லையோ? அதுக்காக சிறுக சிறுக சேர்த்து வச்சேன்டி. இப்பதான் மது உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறானே, இனிமே நீ என் பொண்ணு தானேடி. வச்சுக்கோடிமா. எடுத்துக்கோ, வாங்கிக்கோ. ஏண்டா, ஏன் அவளை மிரட்டுறாய்? மிரட்டுறாங்க? என்ன வேலை இதெல்லாம்? என்னடா இது? நான் கொடுத்தா என்னடா? கொடுத்தா என்னடா? குடு கையில. வாங்க மது. என்ன மது? குடு. உனக்கு என்ன இவ்வளவு ஓர வந்துறேன்? சொல்லுங்க. வீட்டுக்கு வீட்டு 2 பேர் கையிலும் கூட. சாதிகள் உன்னையடி பாப்பா, உன்னை தாக்கி முயற்சிகள் பாவம். நீதி உயர்ந்த மதிக்கல்வி, அன்பு நிறைய உடையார்கள் மேலாம். என்ன அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்க? என்ன விஷயம்? முகூர்த்தம் போய்கிட்டு இருக்கு, பஞ்சாங்கையர் வாரனாரு, இன்னும் வரல. அவர் வரமாட்டாருப்பா, அது வேற விஷயம். இந்த பாரு, கட்டடு. அம்மாச்சி, உன் கையால அந்த தாலியை எடுத்து என் கையில கொடு. என்ன அக்கிரமம்? என்ன அக்கிரமம்? ஐயமார்வை எடுத்து கொடுத்துதான் மத்த சாதிக்காரங்க கட்டுவாங்க, அதுதான் தலைமுறை தத்துவமா வழக்கம். இப்ப அரிசனை எடுத்து கொடுத்து ஐயமார்வா கட்டுறதுன்னா? அம்மாச்சி, நீ நினைக்கிறதுக்கெல்லாம் இடம் எது இல்ல. உன் பேச்சை எடுத்து வளர்த்த நீ தானே, என்ன தூக்கி வளர்த்த நீ தானே. எங்க 2 பேருக்கும் உன்னை விட பெரியவங்க யார் இருக்க முடியும்? தாங்க, இருந்தாலும் ஐயர் கைனால கொடுக்கறது விசேஷம் இல்லைங்களா? அம்மாச்சி, விசேஷம் எல்லாம் தாலியை எடுத்து கொடுக்கிற ஜாதியை பொறுத்து இல்ல, அதை எடுத்து கொடுக்கிற உள்ளத்தை பொறுத்து. இனிமேலாவது அந்த உள்ளத்தை பார்க்கிற அறிவு வந்தாதான் இந்த உலகம் உருப்படும். எடுத்து கொடு. முகூர்த்த நேரம் போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. முருகா, நாராயணா, கோவிந்தா, ராமா, மாரியாயி, காளியாயி, நீங்களா என் பேத்தி பொண்ணுக்கு துணையா இருந்து அவன் மாங்கல்யத்தை 1000 வருஷத்துக்கு காப்பாத்தணும். தகராறு ஆமா, அப்படியும் வேண்டாம் இப்படியும் வேண்டாம், தலைக்கு 3000 ரூபாய் கொடுத்துரும். எல்லாருக்கும் சொல்லுங்க. தலைவரையா, 4 ரூபாய்க்கு ஒரு சல்லி காசு குறைஞ்சாலும் நாங்க வள்ளலாம் இறங்க மாட்டோம். அமைதி. போன வருஷம் நமக்குள்ள பேசி முடிவான தொகையே 3000 ரூபாய் தானே. அதத்தான் தர்றோம்னு சொல்லிட்டேங்களே. இந்த வருஷ விலைவாசி என்ன? விலைதான் விஷம் போல ஏறிக்கிட்டு போதே தவிர விளத்தில் குறைஞ்சு போச்சுங்களே. பொண்ணுக்கு 10 வளர்ந்தப்போ அதுக்கு தகுந்த கூலியத்தான் கொடுத்தீங்களா? தலைவர் தம்பி, பிரசங்கத்துக்கு மேடை கிடைக்காம எங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அதானே, 1க்கு 1.5 விலையும் அதிசயமா 2 விலையும். அதை விட்டு 1க்கு 10 எந்த காலத்துல எந்த நிலத்திலேயே வளைஞ்சது காட்ட முடியுமா? கணக்கா கேட்கிறீர்கள்? நீங்கள் பரம்பரையாக பாட்டாளி மக்களின் ரத்தத்தையே உறிஞ்சி பழக்கப்பட்டவர்கள், பலம் பெருத்தாடிகள், நிலப்பிரபுக்கள், பெருநிலக்கிழார்கள். தம்பி, இவ்வளவு ஆவேசமா திட்டுறீங்களே, புதுசா ஏதாவது திட்டக்கூடாதா? 30 வருஷமா கேட்டு புடிச்சு போன வார்த்தையே கிளிப்புள்ள மாதிரி சொல்றீங்களே. தம்பி, பள்ளிக்கூடத்தை பாதியில விட்டுவிட்டு நேர பிரசங்க மேடைக்கே வந்துட்டாப்புல இருக்கு. இருக்கும். ஏன் தம்பி, இப்ப எங்க இருக்கிறா
தானுங்க பெரும் நிலக்கலாரும் நிலப்பரவும். அதே கழுதை கட்டருமான கதையா 30 ஏக்கர் 15 ஏக்கருக்கு வந்து 15 5 ஆயிடுச்சு. அந்த 5 ஏக்கர்லையும் கடங்கப்பியை வாங்கிவிட்டு அதை வச்சுக்கவும் முடியாம வித்து தொலைக்கவும் முடியாம புலிவாலு பிடிச்ச கதையா கசகிட்டு திரியிறோம். அத புரிஞ்சுக்காம ஏன் தம்பி வரவழி பேசிக்கிட்டு பேசலன்னா அவங்களுக்கு குழப்பாதையா. இந்த பாருங்க தம்பி, ஒரு முடிவா சொல்லிவிட்டோம், எல்லாரையும் வயல்ல இறங்கி அறுக்க சொல்லுங்க, வர்றதுல ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்குவோம். என்ன சொல்றீங்க? அப்படி தலைவரையா, இந்த ரோசனை சகாயமா இருக்குதுங்களே, ஒத்துக்குவோமா? அறிவிருக்கான்னு கேட்கிறேன். இந்த வருஷம் விளைச்சல் குறைஞ்சிருக்குன்னு சொல்றான். இந்த நிலையில இதுக்கு ஒத்துக்கிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? விளைச்சல் கூடி இருந்துச்சுன்னா இந்த நிலைக்கு இறங்கி வருவானா? வரமாட்டான். ஒரு 4 ரூபாய் கொடுத்தால் ஒழிய அறுவடை செய்ய மாட்டோம் என்பது பாட்டாளி பெருங்குடி மக்களின் ஏகோபித்த முடிவு. உங்கள் முடிவு? எங்களால் அந்த முடிவை ஏற்றுக்க முடியாதையா. அப்படி என்றால் வேலை நிறுத்தம் செய்வதை தவிர வேறு வழியே இல்லை. வேலை நிறுத்தம் நடந்தே தீரும்.